ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி வந்து பிக் பாஸ் டே 37வது நாளோட எபிசோட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு பணிக்கான டாஸ்க். ஓகேங்களா, பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், நீட்டமாக இருக்கும். அதாவது அந்த சர்க்கிள் நடுவில் பந்தம் இருக்கும். மொத்தம் 4 நீட்டம் இருக்கும், நீளமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப் மாதிரி இருக்கும். அந்த பந்தை வந்து இங்கேருந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அந்த கப்புக்குள்ளே போடணும். ஓகேங்களா, யார் அதிகமாக போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா, இந்த டாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிருப்பாங்க. வின் பண்ணிவிட்டு பாய்ஸ் டீம் வந்து இந்த வீக்கான எல்லா வேலையும் வந்து செய்ய வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த வீக் எல்லா வீட்டு பணியும் அவங்க தான் செய்யணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த ஒரு டாஸ்க்கை வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க பாய்ஸ் டீம். ஓகேங்களா, என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிவா இருக்காருங்களா, ஒயிட் கலர் சிவா இருக்காங்களா, அவங்க வந்து அப்படி ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட மற்றவங்க யார் ஜெஃப்ரியும் இன்னொருத்தவங்களும் விளாண்டுருப்பாங்க, செம்மையாக விளாண்டாங்க. சிவா மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் நல்லா தான் விளாண்டாங்க. 2 பந்தோ 3 பால் கிட்ட உள்ளுக்கெல்லாம் போட்டாங்க. இல்லை ஓகே தான். என்ன அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சேக் பண்ணாங்க. அவங்க வந்து மற்ற 2 பேருமே வந்து அந்த மாதிரி சேக் பண்ணால் இவர் வந்து ரொம்ப சேக் பண்ணிருக்காங்களா. அப்படி ரொம்ப சேக் பண்ணனால ஆல்ரெடி ஒரு பந்து வந்து உள்ளுக்க இருக்கும் தெரியுங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப சேக் பண்ணனால அந்த பந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வெளியில் வந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா, அந்த பால் மட்டும் வெளியில் வந்து உழுகாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா பாய்ஸ் டீம் வந்து 3 பாயிண்ட் லீடிங்கில் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அவர் பண்ண அந்த சேக்குனால ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இந்த ஒரு வாய்ப்பு வந்து ஆண்களுக்கு கையிலேருந்து நழுவிருச்சுன்னு தான் தரணும். இருந்தாலும் குட்ரை கைஸ், ஏன்னா புதுசாக விளாடுறாங்க. அதனால் ஸோ வந்து ஒரு சில இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபக் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து திட்டி விட்டுருப்பாரு சிவாவை. அதுக்கு உடனே சிவா அவங்க வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டாங்க. ஓகேங்களா, அது வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 2-3 பால் போட்டிருக்காங்க, ஏதோ லாஸ்ட் பால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கஷ்டப்பட்டுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் டாஸ்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எல்லா சீசன்லேயுமே இந்த டாஸ்க் வந்து இருக்கும். ஸ்கூல் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னிலேருந்து, அதாவது நேற்றுலேருந்து இந்த வீக்கு ஃபுல்லாக மீன்ஸ் ஃப்ரைடே வரைக்கும் வந்து இந்த டாஸ்க் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்படி தான் வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே, அதாவது வந்து டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், வாட்ச்மேன், இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேரக்டர் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேரக்டரு. மொத்தம் வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிக் பாஸ் தான் கேரக்டர் கொடுத்துருப்பாரு. 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிக் பாஸ் தான் வந்து கேரக்டர் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்களாவே ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணி அவங்களா அதை வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து பிக் பாஸ் வந்து பவுலில் வந்து சீட் எழுதி போட்டு இந்த கேரக்டர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுவும் வந்து ஒரு சின்ன லீடு தான், இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அவங்க தான் வந்து டெவலப் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா கவிஞ்சி அவங்க வந்து ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரோல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இருக்கிறதுல வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. ஓகேங்களா, ரொம்ப பணத்திமிரு பிடிச்ச அலைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி வந்து எல்லாத்தையுமே வந்து கலாண்டு போகிற பொண்ணு, ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா வந்து நல்லா படிக்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் ராணாவை பார்த்திங்க அப்படின்னா எந்த ரோலையுமே வந்து மதிக்க மாட்டார், ஆனால் வந்து படிப்புலேயும் மக்கா இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் இருக்காங்களா, டீச்சர் சைடில் பிரின்சிபல் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் வந்து வைஷ்ணவியா அவங்க பேர் வர்ஷினி அவங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வைஸ் பிரின்சிபல் வந்து அருண். ஓகேங்களா, அருணுக்கு என்ன ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரின்சிபலோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வந்து அருண். ஸோ அவர் வந்து பிரின்சிபல் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி திரும்ப வந்து அந்த பழைய வாழ்க்கையில் வந்து பேச்ச போகிறது என்ன வழியோ அதை பார்க்கணும், அதான் அவர் ரோல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து வேறு அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் வந்து கொடுத்து அதை வந்து ஆக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கைஸ், இந்த டாஸ்க் வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, போய்கிட்டு இருக்கும்போது அருண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராணா வந்து பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டு வந்து பிரின்சிபல் முன்னாடி, அதாவது வந்து வர்ஷினிக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி நீங்கள் வந்து எது பண்ணாலும் குரூப்பாக சேர்ந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள், தனியாக வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பார். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண அட்வைஸ்லாம் ரொம்ப தப்பாக தான் தோணுச்சு கைஸ். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ராணா வந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவரோட கேரக்டரை செம்மையாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார், நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே ப்ளே பண்ணார். அவர்கிட்ட போய் இருந்துட்டு நீங்கள் வந்து குரூப்பாக பண்ணுங்கள், சோலோவெலாம் பண்ணக்கூடாது, குரூப்பாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட ரோலை வந்து அவர் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா,
அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கிச்சன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண், அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் வந்து மஞ்சரி, இவங்க ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஒரு சின்ன ஃபைட்டு வந்து போய்கிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ரொம்ப காசி அருண் வந்து சொல்லிப்பார் ரொம்ப காசி பண்ணுறீங்க. அண்ட் வந்து இன்னொன்று என்ன சொல்லிப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வச்சு எப்படியோ போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சம்திங் வந்து ஒரு ஃபைட் போய்கிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து அருண் வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக வந்து பேசியிருப்பார். அப்படி என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, மஞ்சரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து காது கொடுத்தே கேட்கல அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு உடனே நம்ம ரொம்ப அறிவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு அருண் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காது கொடுத்து கேட்காம என்ன மூக்கை கொடுத்தா கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ராணவ் மேலே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருக்காங்க, எல்லாருமே வந்து கோவத்தில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாருமே வந்து ராணவ் பண்ணது தப்பு. ஏன்னா வந்து ராணவ் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, கேங்குக்குள்ளே வந்து சேர்ந்து குரூப்பாக வந்து சேர்ந்து பண்ண மாட்டேங்காரு எந்த ஒரு விஷயமும். அவர் வந்து தனியாக சோலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து டீமுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் சம்திங் இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வெளியில் வந்து ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா, வெளியில் நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ராணவ் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் இப்படி நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியாவில் அந்த சோஃபா இருக்கும் தெரியுமா, அதில் உட்காந்து டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்க்கணும் இந்த சவுண்டும் அன்ஷிதாவும் வந்து ரொம்ப ஓவராகவே வந்து ராணவ் வந்து எகிரிட்டு வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஓவராகவே எகிரிட்டு பேசியிருந்திருப்பாங்க. சரிங்களா, இதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி எகிரிட்டு வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வீக் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, கண்டிப்பாக கேள்வி கேட்டிருப்பார். இப்போ வந்து ஒரு 2 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பையனை வந்து ரொம்ப எகிரிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து கேட்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு கொஸ்டின் மார்க் தான், கேட்பாரான்னு தெரியாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாரு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எகிரிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாருமே இவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தாங்க. அதாவது ராணுவுக்கு ஆப்போசிட்டில் தான் எல்லாமே இருந்துச்சு கைஸ். ஹோல் வீடுமே அப்படி தான் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, யாருமே வந்து ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசலை, இன்க்ளூடிங் முத்துக்குமார் முதற்கொண்டும். ஓகேங்களா, அவர் முதற்கொண்டும் நீங்கள் வந்து டீமுக்கு எது சப்போர்ட்டு, டீமுக்கு எது பிடிக்காதோ அதை நீங்கள் பண்ணாதீங்கன்னா அவரும் ஒரு பேடான ஒரு அட்வைஸ் தான் வந்து கொடுத்துருந்துருப்பார். அது லாஸ்ட்டாக நடந்துச்சு. ஓகேங்களா, எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு என்னென்ன கைஸ், இந்த சவுண்டு வந்து வெளியில் வந்து நமக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து இவளுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் இப்போலாம் ரீசெண்ட் டேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு விட்டால் தான் சரி போட்டுரும். ரொம்ப வந்து ஓவர் ஆட்டிடியூடு. ஓகேங்களா, அதில் வேறு சொல்லுவோம் இவனுக்கு எதுவுமே புரியாது, இவனுக்குலாம் புரியலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னமோ புரிஞ்சு தள்ளின மாதிரி அப்படி தான் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, அவங்க சொல்ல சவுண்டு மனுஷிதாவும் இப்போ மெண்டல் மாதிரி ராணுவ திட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கைஸ் அருண் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தப்பான ஒரு எப்படி சொல்ல அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து குரூப்போட விளாடுங்க, நீங்கள் வந்து அவங்க எல்லோரும் குரூப்பாக இருக்காங்க, ஸோ நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கீங்க, நீங்கள் அந்த குரூப்போட விளாடாமல் தனியாக விளாண்டிங்க அப்படின்னா அந்த குரூப் வந்து உங்களை வந்து அடிக்கும், அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ரொம்ப வருத்தப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்திருப்பார் அருண். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கப்புறம் வந்து நல்ல செருப்பாடு அடிக்கிற மாதிரி உண்மையை வந்து இவர் வந்து யார் ராணா வந்து ஒரு சொல்லிருப்பார். என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா, ப்ரோ இது ஏன் லைஃப் ப்ரோ, நான் தான் வந்து முடிவு பண்ணணும், இது ஏன் லைஃப் நான் தான் முடிவு கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஏன் லைஃப் ப்ரோ, நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே என்னை வந்து மார்க் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே என்னை வந்து பிடிக்கலை. ஓகேங்களா, எல்லாருமே என்னை அவாய்ட் தான் பண்ணுறாங்க, அது எனக்கு பச்சாவே தெரியுது, இதைத்தான் நான் உடைக்கணுன்ட்டு நினைக்கிறேன், எனக்காக வந்து யாரும் வந்து விளாட மாட்டாங்க, நான் தான் எனக்காண்டி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பேசியிருந்திருப்பார், உண்மையை பேசியிருந்திருப்பார். ஓகேங்களா, அவர் இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தலை நீ விளாடு தலை, வெளியில் நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்கே தெரியுங்க நேற்று தான் நேற்று தானே நாமினேஷன் ப்ராசஸ், நேற்று கூட நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா, வர்ஷினியும் ராணவும் இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கு 100% தகுதியானாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நேற்று ஓட்டு கூட அவருக்கு நான் போடலை. ஓகேங்களா, யாருக்கு ராணவை நான் போடலை. நேற்று ஓட்டு போட்டது யாருக்கு அப்படின்னா ஜெஃப்ரிக்கும் இன்னொருத்தங்களுக்கு யாருக்கும் ஒருத்தங்களுக்கு ஜெஃப்ரிக்கும் சாரி கைஸ், நேற்று வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னா தீபக் ப்ரோக்கு ஓட்டு போட்டேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எபிசோடு ஸ்டார்ட் பண்ண உடனே ஓட்டு போட்டேன். சரிங்களா, எப்போவுமே ஓட்டு போட்டு தான் எபிசோடுக்குள்ளே போவேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு ஓட்டு போட்டேன். சத்தியமாக நான் எபிசோடு முடிச்சுட்டு நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராணவ் தான் போட்டிருப்பேன். இப்போ சொல்கிறேன் தலை, ராணவ் தலை நீ வந்து விளாடு, இதே மாதிரி விளாடு, அவங்களோட பேச்சை கட்டு அவங்க மண்டையை கழுவாங்க, அதே மாதிரி நீ வந்து மாறிடாத, சேம் இதே மாதிரி வந்து ராணவ் வந்து நீ வந்து விளாடத்தில் பார்த்துக்க, வெளில வந்து நாங்கள் இருக்கோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் கைஸ் ஓகேங்களா, இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, புதன்கிழமை, நாளைக்கு வந்து புதன்கிழமை, புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் ஓட்டு இருக்குது. என்னோடய 3 நாள் ஓட்டும் 3 ஓட்டுமே வந்து ராணவுக்கு தான் நான் போட போகிறேன். மற்ற பாய்ஸ்க்கு கூட நான் வந்து போடலை. ஓகேங்களா, யாருக்குமே போடல. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்லுவேன், ராணவுக்கே போடுங்க அப்படின்றவன் அவங்களும் போடுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ராணவுக்காண்டி 20 ஓட்டு 30 ஓட்டு என்னால் வந்து போட முடியும் கைஸ். ஓகேங்களா,
உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு வந்து இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து ராணாவுக்கு தாங்க கைஸ். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு காரணம் எக்ஸாம்பிளும் ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன், அதையும் கேளுங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு விஷயம் தாங்க கைஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோட எண்ணிக்கை வந்தாச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ராணாவை தவிர மிச்சம் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ராணா வந்து தனியாக கேம் ப்ளே பண்ண கூடாதான், அவர் வந்து குரூப்பாக தான் கேம் ஆடணுமா. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன கைஸ், ராணா வந்து போன வாரம் வந்து நீ கேர்ள்ஸ் டீம் போ அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் டீமுக்கு அனுப்பி விட்டு, அதுக்கப்புறம் வந்து ராணா வந்து கேர்ள்ஸ் டீம் போனதுக்கப்புறம் ஆளே காணும் அப்படின்னு சொல்லி சொல்லையும் செஞ்சு முத்திரையும் குத்துனாங்க. ஓகேங்களா, ராணா வந்து அவரை தான் விளாட முடியும், அவருக்காக மற்றவங்களால் விளாட முடியும், அவருக்காக அவர் மட்டும் தான் விளாட முடியும். இவன் என்ன கான்செப்டில் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை. இல்லை அப்படின்னா நான் தான் தப்பாக பேசுகிறான்னு எனக்கு தெரில. ஓகேங்களா, என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் சொன்னதே தப்பு தாங்க கைஸ். அவர் வந்து குரூப்பாக பிடிச்சிருந்தா குரூப்பாக விளாட போகிறாரு, இல்லை எனக்கு ஸ்லோவாக பிடிச்சிருக்குன்னா அவரோட கேரக்டர் ஸ்லோவாக விளாடப்படுறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் நம்மளை பொறுத்தவரைக்கும் சுவாரஸ்யம் வந்து குறையக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். நல்லா என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்துச்சு ராணாவோட இதுவும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒத்துக்கிறேன் கைஸ். ஓகேங்களா, அவர் குரூப்பில் விளையாடுறாரு, இல்லை குரூப் இல்லாமல் தனியாக விளையாடுறாரு, அவர் கேம் விளையாடுறாரு, அவரோட கேம் விளையாடுறாரு. ஓகேங்களா, இங்கே வந்து உள்ளுக்கு வந்து எல்லாருமே வந்து குரூப்பாக ஆடணும்னு சொல்லிட்டு வரல, யாராச்சும் ஒருத்தர் தான் கப்பு. அதனால் சோலோவாக தான் ஆடணும். எங்கெங்கே குரூப் ஆடணுமோ அங்கங்கே வந்து ஆடிக்கலாம். எல்லாத்துக்குமே குரூப்பாக தான் ஆடணும். ஒரு டாஸ்க் வச்சாலும் உடனே குரூப்பாக தான் ஆடணும். அப்படிலாம் அங்கே ஒரு மயிரும் கிடையாது. ஓகேங்களா, என்னைய பொறுத்தவரைங்க அது மற்ற இடத்துல எப்படியோ, ஆனால் வந்து இந்த நான் வந்து என்னோடய ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், 100% அடிச்சு சொல்லுவேன் ராணாவுக்கு தான். ராணவ் மட்டும் இதே ஸ்டாண்டில் இருந்தார், அவர் இப்போ பேசினாரோ அதே ஸ்டாண்டில் இருந்தார்னா கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் அவருக்கு தான். அவர் வந்து இவங்களோட பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மாறிட்டார் அப்படின்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது கைஸ். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன தோணுது? நான் இவ்வளோ தூரத்துக்கு பேசியிருப்போம்ல, குலவலன்னு இவ்வளோ தூரத்துக்கு ஓரளவுக்கு பேசியிருக்கேன், தெளிவாகவே பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சிம்பிளாக 4 வாரத்தில் நறுக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நான் பேசுகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஓகேங்களா, அவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் யுவர் ஸ்பீச் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கைஸ், இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு ராணா திரும்பியும் அகைன் வந்து தலைவன் வந்து தனியாக பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்யா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. சத்யாவுக்கு இருக்கும் சத்யா என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு எரிச்சலாகவும் சொல்லியிருக்கு, நீ வந்து பேசியிருந்தேன்னா நான் சீரியஸாகவே உண்மையான சண்டை தான் போடுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே குரூப்பாக உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சத்யா வந்து கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு, இவர் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அது வந்து உண்மையான சண்டை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து பவித்ரா இருக்காங்க, இவர் வந்து ஏன்ட்ட நீ எப்படி பேசுவா, எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. என்னடா இவர் ஒய்ஃப் அங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி இவங்க ராணுவ என்ன தப்பாக பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அங்கே அவரோட ஒய்ஃபை பற்றி தான் தப்பாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டு ஓட்டுருச்சு. இது வந்து அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தான் பின்னாடி பவித்ரா இருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து எனக்கு பாஸ் கொடுங்க, நானும் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுப்பான். அப்போ தான் தெரிஞ்சு சரி இவங்க வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மரமண்டைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட அந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. டாஸ்க் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேவும் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து எபிசோடு முடிஞ்சிருச்சு, நம்மளோட ரிவ்யூவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.